சிராஜ் எடுத்த ஒரே முடிவால் தலைகீழாக மாறிய ஆட்டம், மீண்டும் போட்டிக்குள் வந்த இந்தியா. ஒரே ஓவரில் 15 ரன் விளாசிய ஹாரி புரூக் அடுத்த ஓவரில் பழிவாங்கிய ஆகாஷ்தீப். இந்திய அணிக்கு 193 ரன்கள் இலக்கு, அபாரமாக பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தர். இந்திய அணி வெற்றிக்கு 135 ரன்கள் தேவை, ஆனால் இங்கிலாந்தின் வெற்றிக்கு 6 விக்கெட் தேவை. 6 விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள்லாம் தேவையில்லை, 1 மணி நேரம் போதுன்னு சொல்லிட்டு திமிர் பேச்சாக பேசி இருக்கிறார் இங்கிலாந்தினுடைய துணை பயிற்சியாளர். கடைசி நேரத்தில் ஆகாஷ்தீப் அவுட் ஆகிறதுக்கு KL ராகுல் தான் காரணம். காது கூசும் அளவிற்கு கெட்ட வார்த்தை ஜாக் கிராலியை பார்த்து கோபமடைந்த கில். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் லார்ட்ஸ்ல 3rd டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் முடிவுல, ஏன் 4ஆம் நாளே ஒரு பக்கம் முடிவடைந்து இன்றைய போட்டியில 135 ரன்கள் இந்தியா எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், ஒரு பக்கம் 6 விக்கெட்டை நாங்கள் 1 மணி நேரத்திலேயோ இல்ல ஒரு நாள்லயே எடுத்து விட்டால் எங்களுக்கு வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து ஆடி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிரா இந்த 4வது நாள்ல இப்படிப்பட்ட விக்கெட்டுகள்லாம் விழுந்து அதிர்ச்சியை கிளப்பியது என்ற ஒரு ஏக்கம் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அந்த 3வது நாள் ஆட்ட நேர முடிவுல 1 ஓவர் மட்டும்தான் வீச முடிந்தது. ஆனா அந்த நேரத்துல 2 ஓவர்கள் வீசி இருக்கலாம் இந்திய அணி. ஏன்னா 387க்கு ஆல் அவுட் ஆன உடனே அதற்கு அடுத்து இறங்கிய இங்கிலாந்து அணி 2 ரன்களை மட்டும்தான் அடித்தது 3வது நாள் ஆட்ட நேர முடிவில். ஏன் அந்த மாதிரி 2 ரன் அடிச்சாங்க? ஏன் 1 விக்கெட் கூட விழல? அதுவும் இல்லாம ஏன் 1 ஓவர் மட்டும் வீசினாங்க? அவ்வளவு பெரிய அவசரம் என்னன்னு பார்த்தா, இந்த இடத்துல இங்கிலாந்தினுடைய தொடக்க வீரர்கள் 2 பேருமே ஏமாற்ற நிலையில தான் இவங்க கிட்ட ஏமாற்றி ஆடி இருக்கிறார்கள். எப்படின்னு கேக்குறீங்களா? ஜாக் கிராலி அவர்கள் பந்து வீச வந்தாரு பும்ரா, உடனே சைட் ஸ்கிரீன்ல பார்வையாளர் யாரோ நடந்து போறாருன்னு சொல்லிட்டு அவரை நிறுத்திட்டாரு. இதனை கோபமடைந்த உச்சத்துக்கே போன இந்திய வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் கேள்வியை எழுப்பினார்கள். பென் டக்கட்டை பார்த்தும் இன்னொரு பக்கம் ஜாக் கிராலியை பார்த்தும். ஏன் திட்டி கூட தீர்த்து விட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல சுப்மன் கில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உன்னுடைய ஆண்மையை வளர்த்து கொண்டு விளையாடு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் உன்னுடைய அந்தரங்க உறுப்பை வளர்த்து கொண்டு உன்னை தைரியமா இருந்தா நீ பால விளையாடுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே பேசினது ஸ்டம்ப் மைக்ல பதிவாகி இருக்கிறது. இதை கேட்ட நாசர் உசைன் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கூடவே இவர் சுப்மன் கில் சாதாரணமானவர் நினைச்சா விராட் கோலியை விட 10 மடங்கு ஆக்ரோஷமானவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் கமான்ட்ரியேட்டா அந்த போட்டியில இருந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஜொனாதன் ட்ராட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இவர் உண்மையாகவே கோலியை விட 10 மடங்கு ஆக்ரோஷமானவர். இவர் பார்ப்பதற்கு சைலண்டா இருப்பதை போல் தான் எல்லாருக்குமே தோன்றுகிறது. ஆனா தற்பொழுது பேசிய வார்த்தை கோலியே இதுவரைக்கும் பேசியதில்லை அப்படின்ற மாதிரி அவரும் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் விமர்சனம் செஞ்ச உடனே அதற்கு அடுத்த பந்து, அதாவது 2 பந்துகள் கழித்து பும்ரா வீசிய பந்து கையில படுது. ஹேண்ட் கிளவுல பட்ட உடனே அது அடி ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். பிசியோதெரபிஸ்ட் அழைக்கிறாரு ஜாக் கிராலி அவர்கள். உடனே கோபம் அடைந்த இந்திய வீரர்கள் முதலே ஒரு விஷயத்தை பண்ண, திரும்பவும் இந்த விஷயத்தை பண்ணா எங்களால 1 ஓவர் மட்டும் தானா வீச முடியும், 2வது ஓவர் வீச முடியாது. இப்படிப்பட்ட சிக்கல்ல 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ நாங்க எடுக்கணும்ன்ற ஒரு ஆசையில தான் இந்திய வீரர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில இவர் பண்றதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியலன்ற ஒரே காரணத்தினால சுப்மன் கில் அவர்கள் கிட்ட போயிட்டு கை தட்டிக்கிட்ட சூப்பரான்ற மாதிரி, நீ நல்லா டிராமா பண்ற மாதிரி சினிமாட்டிக்கா ஒரு காட்சியை நடைபெற்றது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடைபெறுகிற போட்டியில. அதுவும் இல்லாம எல்லாருமே சொல்லி இருந்தாங்க, விராட் கோலியும் இல்ல, ரோஹித் சர்மாவும் இல்ல, இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இல்லாத மேட்ச்ல எங்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்கும், ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. தற்பொழுது போயிட்டு லார்ட்ஸ் டெஸ்ட்ல போயிட்டு நீங்க பாருங்க, கிரவுட் ரொம்ப வழியுது. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் ஆடுகின்ற ஆற்றம், இந்தியா அளிக்கக்கூடிய ஒரு பதிலடி, இங்கிலாந்து அடிக்கக்கூடிய ஒரு பதிலடி, இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி தாங்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பது போல் தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் மேட்ச் தற்பொழுது முடிந்திருக்கிறது. இந்தியாவும் தொடக்கி இருக்கிறது. 3வது நாள் ஆட்ட நேரம் முடிவுல கோபத்துடன் இருந்த இந்திய வீரர்கள், இன்னொரு பக்கம் இங்கிலாந்தினுடைய தொடக்க வீரர்களும் மிகப்பெரிய ஒரு கோபத்துல தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 4வது நாள் ஆட்ட தொடக்கத்திலேயே ஜாக் கிராலியை போட்டு தூக்கணும்ன்ற ஒரு முடிவுல தான் இந்திய வீரர்கள் எல்லாருமே செயல்பட்டாங்க. அப்படி செயல்படும் போது அதுல பென் டக்கட் மாட்டிக்கிட்டாரு. 12 ரன்ல சிராஜ் ஓவர்ல பும்ரா கிட்ட கேட்ச கொடுத்துட்டு அழகா வெளியே போயிட்டே இருக்கிறாரு. அதற்கடுத்து ஹாலிட் போப் அவர்கள் சிராஜ் அவர்கள் எடுத்த 2வது பகிரங்கமான ஒரு முடிவுன்னு சொல்லலாம், துணிச்சலான ஒரு முடிவுன்னு சொல்லலாம்.
லார்ட்ஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு தான் அதிகமா ஏதுவாக இருக்கும். தற்பொழுது பேட்டிங்க்கு ஏதுவா இருக்கிறதுனால ரெண்டு பேருமே முதல் இன்னிங்ஸ்ல 387 ரன்களை அடிச்சிட்டு ஒரு பக்கம் ஹாலி போப்னுடைய குருசியலான விக்கெட்டை யார் எப்படி எடுத்தாங்கன்னா எல்பிடபிள்யூ விழுந்தது பவுன்ஸ் ஆகின்ற ஒரு சமயத்தினால கில் அவர்கள் வேணாம், இது கண்டிப்பா பவுன்ஸ் இருக்கும். ஏன் ஒரு பக்கம் கீப்பரும் அதை தான் சொன்னாங்க, சுத்தி இருக்கக்கூடிய ஃபீல்டர்களும் அதை தான் சொன்னாங்க, இந்திய வீரர்கள் எல்லாருமே அப்படிதான் விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா இந்த இடத்துல சிராஜ் மட்டும் கடுமையாக நின்று கொண்டிருந்து இது கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்ல பற்றுக்கும் சொல்லிட்டு துணிச்சலா சொல்லி இந்த ரிவ்யூ எடு டிஆர்எஸ் எடுன்னு சொல்லி ஒரு பக்கம் டிஆர்எஸ் பார்த்த உடனே விக்கெட் விழுந்திருக்கிறது. ஹாலி போப்பனுடைய விக்கெட்டும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஜாக் ராலி இருக்கிறாரு, ஹாரி ப்ரூக் இருக்கிறாரு. ஹாரி ப்ரூக் சொல்லவே வேண்டாம், இவர் ஓடிஐ கேப்டன் வேற, ஒயிட் பால்ல நல்ல சமயா விளையாடுறவர். அதே மாதிரி தான் இந்த இடத்துல விளையாடி ஆட்டத்தினுடைய போக்கையை மாற்றக்கூடிய திறமை ஹாரி ப்ரூக்கு இருக்குது, ஹாலி போப்புக்கும் இருக்குது. ஹாலி போப்பும் ஈஸியா நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த ஒரு விக்கெட்டை எல்லாருமே கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் தான் சொல்ல முடியும். அதற்கடுத்து ஹாரி ப்ரூக்காண்ட வந்தா ஆகாஷ்தீப்பினுடைய ஓவர்ல அதிரடியா 15 ரன் அடிச்சாரு ஒரே ஓவர்ல. டெஸ்ட் மேட்ச்ல இப்படியாட ஆடுவீங்க, ஒரு 300 ரன்னை கொடுத்துட்டு இவனுங்களை 300 ரன்னுக்குள்ள சுருட்டி வெளியே அனுப்பணுன்ற ஒரு பிளானோட தான் இங்கிலாந்து அணி அதிரடியாக ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஹாரி ப்ரூக் 15 அடிச்ச உடனே அடுத்த ஓவரும் ஆகாஷ்தீப் வந்த உடனே இந்த ஓவர்லயும் கண்டிப்பா இந்த ஆள் 20 ரன் அடிக்க போறான்ற ஒரு மைண்ட்ல தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அந்த ஓவர்ல பழி தீர்த்து கொண்டார் ஆகாஷ்தீப். எப்படி தானே கேக்குறீங்க, போல்டு எடுத்தாரு, செமையா எடுத்தாரு. ஹாரி ப்ரூக்கும் விக்கெட் ஆயிட்டு போயிட்ட உடனே இந்த இடத்துல 50க்கு 3 விக்கெட் இருந்தது, 87க்கு 4வது விக்கெட்டும் விழுந்தாச்சு. இந்த 87ல இருந்து தற்பொழுது என்னன்னா 192 மட்டும் தான் அடிக்க முடிந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் எங்கேயுமே அமையலையான்னு கேக்குறீங்களா, அமைஞ்சது. பென் ஸ்டோக்ஸ் அவர்களும் ஒரு பக்கம் ஜோய் ரூட் அவர்களும் இணைந்து 67 ரன்களை அடித்திருந்தார்கள். இவர்களை இதுக்கு மேல விட்டா கண்டிப்பா இவனுங்க 300 அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவர்கள். பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 2019 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தனியாளா நின்று 9வது விக்கெட்ல ஒரு விக்கெட் மிச்சம் இருக்கும் போதே 200 ரன் அடிச்சு ஒரு பக்கம் 200க்கும் மேல சொல்லலாம் அப்பேற்பட்ட ரன்களை குவித்து வெற்றியே தன்வசப்படுத்தினார். அப்படிப்பட்ட வீரர் களத்துல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜோ ரூட் அவர்கள் என்ன சளைத்தவர்லாம் இல்ல, களத்துல நின்னுட்டார்னா களத்தோட அவர் பழக மாட்டாரு, அவரோட களம் பழகிடும். ஆகையினால பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய சான்ஸும் அந்த இடத்துல இருக்கிறது. இவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு திட்டத்தையே தீட்டினார்கள். அந்த வகையில ஜோ ரூட் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு. வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வந்தாங்கப்பா. தமிழனாக அந்த இடத்துல நின்று தலைநிமிர வைத்திருக்கிறார் இந்தியாவை தான் சொல்ல முடியும். 4 விக்கெட், 4மே போல்டு. ஃபீல்டர் யாருமே நம்பல, நான் யாருக்கு விக்கெட் கொடுக்க விரும்பல, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் 4 விக்கெட்டுமே, அதுவும் மெயினான பேட்ஸ்மேன்ஸ். ஒரு பக்கம் ரூட் அவர்கள் போல்டு, ஸ்டோக்ஸ் அவர்களும் போல்டு. ரூட் 40 ரன்ல அவுட் ஆயிட்டாரு, ஸ்டோக்ஸ் 33 ரன்கள்ல அவுட் ஆகியிருக்காரு. அதற்கடுத்து சொல்லவே வேண்டாம். இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவில் எதிரி தலைவலி யாருன்னு கேட்டா டிராவிஸ் ஹெட் தான் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கால யாருன்னு கேட்டா டிகாக்க சொல்லுவாங்க. தற்பொழுது இங்கிலாந்துல புதிதாக முளைத்திருக்கக்கூடிய ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பர், இவர் தான் மிகப்பெரிய ஒரு தலைவலி. ஏன்னா சதத்தை அடிச்சுட்டே இருக்கிறாரு முதல் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து. அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட் போட்டியில எதனா பகிரங்கமா பண்ணிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல 300 போயிடுச்சுன்னா நாம ஆடுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்ல. ஏன்னா நம்ம ஆட்கள் 58க்குலாம் 4 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் ஒரு 100 அடிச்சிருந்தா கண்டிப்பா 300 இலக்க தொட்டிருக்கும். ஆகையினால இவருடைய விக்கெட்டையும் சேர்த்து வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் போல்டாக எடுத்திருக்கிறார். கடைசி நேரத்துல பஷீருடைய விக்கெட்டை எடுத்து 192க்கு ஆல் அவுட் பண்ணி இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர். இதற்கு இடையில பாத்தீங்கன்னா ஹோக்ஸ், கார்ஸ் இவர்களுடைய விக்கெட்டை சேர்த்து பும்ரா அவர்கள் எடுத்ததுமே சிராஜ் அவர்கள் 2 விக்கெட்டும் பும்ரா அவர்கள் 2 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் 4 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டி தன்னுடைய பங்கிற்கு 1 விக்கெட்டை எடுத்து இந்தியா மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தியது என பேசுவதற்கு முன்பாகவே ஏன்னா 192க்குலாம் ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னப்பா இந்தியா ஈஸியா அடிச்சிடும். ஏன்னா ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு, KL ராகுல் இருக்கிறாரு, சுப்மன் கில் இருக்கிறாரு, கருணாயர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்கள்லாம் இருக்கும்போது தங்களுக்கு என்ன பயம் என்ற மாதிரி தான் இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். ஆனா நடந்தது வேற என்னவோ. அப்படி என்ன நடந்தது தானே கேக்குறீங்க. ஜெய்ஸ்வால் களத்துக்கு வந்துட்டாரு, KL ராகுலும் களத்துக்கு வந்துட்டாரு, கூடவே ஜாஃப்ரா ஆர்ச்சரும் உள்ள வந்துட்டாரு, கார்ஸ் அவர்களும் உள்ள வந்துட்டாரு, ஸ்டோக்ஸ் அவர்களும் ஓக்ஸ் அவர்களும் வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஓவர்ல 6 பாலுக்கு 0 ரன் அடித்து ஜெய்ஸ்வால் அவர்கள் கொடியை நாட்டிட்டு போய்கொண்டே இருந்தார் பெவிலியனுக்கு. எப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு பக்கம் லூஸாவும் அடிக்கல, ஒரு பக்கம் நல்ல போல்டாவும் அடிக்கல, தொடலாம தொட்டும் தொடாமல் பார்த்து ஆடுற மாதிரி தான் ஜெய்ஸ்வால் அவர்கள் ஆடி கேட்சை நிக்க எடுப்பி ஒரு பக்கம் கீப்பர் கிட்ட கேட்ச் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. அதற்கடுத்து KL ராகுல் அவர்களும் ஓக்ஸ் கிட்ட ஈஸியா காட்டன் போல்ட் ஆகி இருப்பாரு. ஆனா தவறுதலாக அந்த கேட்சை தவற விட்டதுனால இந்திய அணி கொஞ்சமாக ஒரு பர்சன்டேஜ்ல காத்து கொண்டு இருக்கிறது வெற்றி கனியை பறிப்பதற்காக. கூடவே
கருணாயர் அவர்கள் பல போட்டிகள் விளையாடி இருந்தும் தற்பொழுது வரை 40 தான் ஹையஸ்டா இருக்குது. 300 இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆடி இருக்கக்கூடிய தொடர்கள்ல 40 மட்டும் தான் அதிகபட்சமாவே அடிச்சிருக்கிறாரு. ஏன்னா இவருக்காக சப்போர்ட் பண்ணவர்கள் இந்த இந்தியாவுல அதிகம். ஏன் ரசிகர்கள் உட்பட கருணாயருக்கு வாய்ப்பே கொடுத்தாகணும். உள்ளூர் போட்டிகள்ல இவ்வளவு 785 ரன்கள் 8 சதம் 9 சதம் அடிச்சிருக்காரு. கவுண்டி கிரிக்கெட்ல ஒரு 200 அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து லயன்ஸுக்கு எதிராக இந்திய ஏ அணியில ஒரு 200 அடிச்சிருக்காரு. இப்பேற்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய 8 வருடம் கழித்து ஒரு பக்கம் இந்தியாவில் இடம் பிடித்திருக்கக்கூடிய கருணாயருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். சாய் சுதர்சனுக்கு தற்பொழுதுதான் 22 23 வயதாகிறது. ஆனா கருணாயருக்கு 33 வயதாகிறது. ஆகிய காரணத்தினால் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்தாங்க. குரல் கொடுத்ததற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாய்ப்பை தானே போஸ்ட் மூலியமாக கேட்டதற்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரனா இப்போ அதே ரசிகர்கள் நீங்க போதும், உங்களுக்கு வாய்ப்பு போதும், நீங்க கிளம்புங்க, சாய் சுதர்சனும் அபிமன்யு ஈஸ்வரனும் காத்து கொண்டு இருக்கிறார், ஆகையினால நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க இந்த 5 டெஸ்ட் போட்டியோட. அப்படி இல்லையா 4வது 5வது டெஸ்ட் போட்டியிலாவது ஒரு 200 ஒரு 100 ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல சாதிச்சாராவது அவருடைய இடம் நினைச்சிருக்கும். ஏன் இந்த இடத்திலேயே ஒரு 100 அடிச்சிருந்து 193 அடிக்கிற வரைக்கும் நாட் அவுட்டா இருந்திருந்தாலே அடுத்த போட்டிகளும் அதற்கடுத்து வரக்கூடிய போட்டிகளிலும் நிலையாக இருந்திருப்பார். ஏன்னா இந்த இடத்துல 193 தான் அடிக்கணும். ஒரு ஓபனராக தான் இங்க இறங்கி இருக்கிறார். ஏன்னா ஜெய்ஸ்வால் 6 பாலுக்கு 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க தான் ஆடணும். 14 ரன்னுக்கு இவரும் LBW ஆயிட்டு அம்பையர் கொடுக்காததுக்கு முன்னாடியே வெளியே போறாரு, தான் அவுட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி வந்த வேகத்திலே சுப்மன் கில் அவர்களும் 6 ரன்னுக்கு LBW ஆயிட்டு அவரும் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு 2 பேருமே ஏமாற்றத்தை அழித்து விட்டு அடிக்க வேண்டிய நேரத்துல 2 பேருமே அடிக்காம சும்மா இருக்கிற நேரத்துல 67 608 எல்லாம் அடிச்சிங்க. அதுல இருந்து ஒரு 50 ரன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அடிச்சிருந்தா கூட KL ராகுலுக்கு ஏதுவாக இருந்திருக்கும். இந்த நேரத்துல KL ராகுலும் இன்னொரு பக்கம் ஆகாஷ் தீப்பும் களத்துல இருக்கிறாங்க. எப்படியாவது இவர்களுடைய விக்கெட்டை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ஒரு பக்கம் துணிவோடு தான் செயல்பட்டார்கள் இங்கிலாந்து வீரர்கள். ஸ்டோக்ஸ் அவர்கள் கடைசி நேரத்துல ஒரு ஓவர் தான் வீச போறாரு. அந்த நேரத்துல ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு KL ராகுல் ஆகாஷ் தீப்புக்கு. இவ்வளவு நேரம் களத்துல ஆடிக்கொண்டு 33 ரன்கள் அடித்திருக்கீங்க, 58 ரன்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைக்கை நீங்க வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் பவுலரை நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தா அந்த நைட் வாட்ச்மேன் சொல்லக்கூடிய ஆகாஷ் தீப்பினுடைய விக்கெட்டை இழந்திருக்க மாட்டோம். நைட் வாட்ச்மேன்னா ஒரு எண்ணம் இல்ல, இருக்கக்கூடிய பலமான வீரர்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பலமிழந்த அந்த பவுலர் சைட்ல இருந்து ஒரு விக்கெட்டை நம்ம அனுப்பி இந்த இடத்துல சேவ் பண்ணன்றதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்படி இருக்கும்பொழுது நைட் வாட்ச்மேனை ஆகாஷ் தீப்பா செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா இந்த இடத்துல போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. அதற்கு காரணம் கண்டிப்பா KL ராகுல் தான். ஸ்ட்ரைக் அவர் ரொட்டேட் பண்ணாம இருந்திருக்கணும். ஒருவேளை நாம அவுட் ஆயிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் KL ராகுல் அவர்கள் ஸ்ட்ரைக் அவர்கிட்ட கொடுத்துட்டு விக்கெட் ஆன உடனே இந்த மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டம்பை கீழே தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல நாங்க ஒரு நாள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா 1 மணி நேரத்திலேயே 4 நல்ல பேட்ஸ்மேனையே நாங்க விக்கெட் எடுத்திருக்கிறோம். ஆகையான காரணத்தினால எங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படாது, 1 மணி நேரம் போதும் மீதம் இருக்கக்கூடிய 6 விக்கெட்டை எடுப்பதற்கு. ஏன்னா இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கு 6 விக்கெட் தான் தேவை, இந்தியா வெற்றி பெறுவதற்கு 135 ரன்கள் தேவை. அந்த வகையில இங்கிலாந்தினுடைய துணை பயிற்சியாளர் மார்க்கஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா 1 மணி நேரம் போதும்பா. இதற்கு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் எங்களுக்கு 1 மணி நேரம்லாம் வேணாம், உண்மையாகவே எங்கள் விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா விக்கெட் விழும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா லஞ்சுக்கு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்ல நாங்க வின் பண்ணிடுவோம் சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்லி இருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அவருடைய பலமான பந்து வீச்சும் இந்த இடத்துல கை கொடுத்தது. அந்த ஒரு நம்பிக்கையில பேட்டிங்கும் அவர் ஏதுவாக இருப்பார். நிதிஷ்குமார் ரெட்டியும் ஸ்ட்ராங்கா இருப்பார். பால் தேஞ்ச உடனே பழைய பால் ஆன உடனே மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுமே சரியாக செயல்படுவார்கள் சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தரம் இந்த இடத்துல நாங்க வெற்றி பெற்றே தீர்வோம் சொல்லிட்டு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்திய அணி 58க்கு 4 விக்கெட்டை இழந்திருக்கிறது. இதுல KL ராகுலும் ரிஷப் பண்டும் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா இந்த 5 பேட்ஸ்மேனை நம்பிதான் 135 மட்டும் தான் அடிக்கணும். ஆனா இந்த பக்கம் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் தேவை. இதுல பவுலர்ஸா ஸ்டோக்ஸ், ஓக்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர், கார்ஸ், பஷீர்னு சொல்லக்கூடிய இந்த வரிசை வீரர்களும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டி கண்டிப்பா ஹீட்டட் மூவ்மெண்டா தான் இருக்கும். ஆக்ரோஷமான வார்த்தைகளும் பயன்படுத்துவார்கள். கதி கலங்கக்கூடிய அளவிற்கு இன்றைய போட்டி நடக்கும். அதுவும் இல்லாம இந்தியா ஆல்ரெடி ஒரு மேட்சை ஜெயிச்சு வச்சிருக்கிறது, இங்கிலாந்தும் அதே நிலையில தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த லார்ட்ஸ்ல நாம ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பா 2 போட்டிகள் வெல்லுவோம். இப்படி வென்று உடனே நாம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போட்டிகள்ல அசாத்தியமாக வெல்லக்கூடிய சான்சஸ் இருக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணும். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த போட்டியில இங்கிலாந்தை நாம வீழ்த்துவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.